Adi CC. So it's quarterfinal number 4 is between C11s versus Adi CC. இரண்டு அணிகளும் பலம் வாய்ந்த அணிகள். எல்லாமே இருக்கும் அந்த டீம்ல. கேப்பு, ஷூவு, டி-ஷர்ட், ட்ராக்ஸு. ரெண்டு டீம் கிட்ட இருந்தோம் பக்காவான ஒரு அட்டையர்ல இருப்பாங்க, ஒரு பிளேயிங் அட்டையர். எல்லா டீமும் அப்படிதான் இருக்காங்க. 12th மேன் ஃப்ரம் C8 பின்னாடி தான் உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். உட்காரு மனோஜ். Okay, the first ball of quarterfinal number 4. Bowler in பெயர் யாரு? பரத்தா. Okay, Bharat alias Balaji. Balaji to bowl against Suresh. So in the tournament பாத்தீங்கன்னா 10th edition. 10 is not a number, it's an emotion. ஒரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு கட்டர் வேரியேஷன் உண்டான டெலிவரி, இது டாட் பாலாக மாறி இருக்கு. Oh my god, it's a huge meaty blow from the bat of Suresh. மறுபடியும் ஒரு கட்டர் வேரியேஷன் டாட் பால் போட்டிருக்காரு மிஸ்டர் பரத் ஃபார் த டீம் C8 ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பவர் பிளே, மிஸ்டர் பவர் பிளே ஒரு அவார்டு இருக்குது. அதுக்கு தான் போராடிட்டு இருக்காங்க பேட்ஸ்மேனும் பவுலரும் பவர் பிளேயில். Oh my god, another ஒரு வேரியேஷன். எஸ், இட்ஸ் 1G கிராண்டட், ஒரு ரன் கிராண்ட். அது மட்டும் இல்லாமல் அகல பந்து. It's a wide call from the umpire and it's +1 by 1+1, 2 runs. Bro, argument எடுத்துட்டு போவாதீங்க, umpires call ஆடுங்க. ஒரு ஃப்ரண்ட் ஆஃப் தி கில் அடிச்சிருக்காங்க, என்னவென்று பார்ப்போம். எஸ்ங்க, இட்ஸ் அ பட்டர் ஃபிங்கர் டிராப். இட்ஸ் அ காஸ்ட்லி டிராப், மிகப்பெரிய டிராப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட்ச் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ், பீஸ்ட் சுரேஷ். We got my other ball, swing and a miss. Oh my god, ஒரு சர்டனிட்டி, ஒரு கேட்ச் எடுத்திருக்கலாம். எடுத்திருந்தா ஒரு நல்ல கேட்சுக்கு உண்டான அவார்டு கிடச்சிருக்கும் இந்த டோர்னமெண்ட்டில். பெஸ்ட் கேட்ச்னு ஒரு அவார்டு இருக்குது இந்த டோர்னமெண்ட்டில்.
அப்புறம் மிஸ்டர் பவர் பிளேன் இருக்கு, மிஸ்டர் எக்கனாமிக்கல் இருக்கு, மிஸ்டர் கிளாசிக்கல் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்க நல்லா விளையாடணும். At the end of first over, score is 10. Thank you. இதுல யார் போறது ஆப்ல? Thank you. ஒரு ஸ்ட்ரைட் ஒரு கவுக்கான திசையில் அடித்த அடி, 1 bounce boundary. Fantastic hit from Vicky. ஒரு ஸ்ட்ரைட்ல ஒரு ஷார்ட் ஆர்ம் ஜாப் ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காருங்க. சிக்ஸர் ஃப்ரம் த பேட் ஆஃப் விக்கி. ஆஃப் சைடில் அத்தனை பேர் வேண்டாம், ஸ்ட்ரைட்ல யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்துருங்க. விக்கி மேக்ஸ்வெல் 2 பந்துகளில் நல்ல ஒரு 10 ரன் அடித்த ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகி வெளியே செல்கிறார். அடுத்த மட்டையாளரின் பெயர் அருண் என்கின்ற ரீனா. அருண் ரீனா ஆன் ஸ்ட்ரைக். அவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்ச்ல வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கின அருண் ரீனா ஆன் ஸ்ட்ரைக். சூர்யா ஃபர்ஸ்ட் 2 பால் ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தாலும் 3வது பால் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறார். 4வது பால் என்னென்று பார்ப்போம். இதோ உங்களுக்காக ஆன் எல்ஐ ஸ்போர்ட்ஸ். ஒரு ஃபுல் டாஸ் டவுன் த கிரவுண்ட் 1 2 3. இல்லங்க போடுங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்க தினேஷ் கிட்ட இருந்து. 2 runs ஃபார் த டீம் ஆதிசிசி. ஒரு த்ரோ அகைன். ஒரு ஸ்விட்ச் எடுக்கணும் ட்ரை, கால் கேப்பில் பட்டதால் நோ ரன். ஒரு டாட் பால் போட்டிருக்காரு சூர்யா. ஒரு ஷார்ட் ஆர்ம் ஜாப் ஃபுல் ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட்ல. சிராஜ் என்ன கால்? பவுண்டரி. தேங்க்யூ. Score at the end of 2 overs, score is 26 for loss of 1 wicket.
ஓகே, தேர்ட் ஓவர் வீசுவந்துள்ளார் தினேஷ். இவர் ஒரு சோல் பந்து வீச்சாளர். ஃபர்ஸ்ட் பால் ஒரு யாக்கிங் லென்த்ல ஒரு கட்டர் வேரியேஷன் பண்ண டெலிவரி டாட் பால் ஆக மாதிரி இருக்கு. அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட் சிஎல். ஹியூஜ். அப்பா இதுதாங்க இந்த பவர் ஹவுஸ் ஹிட். பவர் ஹவுஸ் ஹிட் ஏன் சொல்றேன்னா இதுக்கு ஒரு அவார்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சதுதான் மேசிவான ஒரு ஹிட் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்ல பயங்கரமான ஹிட். ஸ்ட்ரைட்ல யார் இருக்கிறது? உள்ள யார் போயிருக்கா பால் எடுக்க? யாருமே போல. அந்த 2 பேர் நேரத்துக்கு போய் நந்து போயிருக்கீங்கன்னு தெரியல. இப்ப ஆல்ரெடி போனதுக்கு அப்புறம் அப்ப பால் போட சொல்லுங்க. அம்பையர்ட்ட சொல்றீங்க. அம்பையர் தெரியாதுல பாருங்க. மறுபடியும் விட்டுங்க ஸ்ட்ரைட்ல. என்ன ஒன்று பார்ப்போம். ஓஹோ, தட்ஸ் பியூட்டிஃபுல் சேவ். டீமுக்காக 5 ஓட்டங்களை சேவ் பண்ணி கொடுத்துள்ளார் மிஸ்டர் பரத் என்கின்ற பாலாஜி. டீம்ல பல பேய் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. The flying man is in the squad now. Karthik. Oh my god, it's a sweep gonna try. ஆனா சரியாக படவில்லை. கட்டர் வேரியேஷன் gonna டெலிவரி அது. மறுபடியும் ஒரு ஷாட் ட்ரை. ஸ்விங் ஆன மிஸ். டாட் பால் ஆக மாதிரி இருக்கு. தினேஷ் ஒரு 6 கொடுத்தாலும் அடுத்து பால்ல அற்புதமா பந்து வீச்சு டாட் பால் எடுத்து கொடுத்திருக்காரு டீமுக்காக. பட் இந்த ஓவர்ல ஒரு சேஞ்ச் ஓவர் பாத்தீங்கன்னா பரத் அந்த சர்டனிட்டி அது 5 ரன் சேவ் பண்ணது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் 2 டாட் பால் கிடைச்சிருக்கு. Oh my god, yes, it's catch. Catch is taken by Surya. Oh, it's a fiery delivery.
தேர்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். ஒரு ஃபுல் டாஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க, இல்லைங்க 1G, ஒரு ரன் கிராண்டட். தயவுசெய்து அந்த மரத்தெல்லாம் தாண்டி போச்சுன்னா பொறுமையாக போய் எடுங்க, வேக வேகமாக போய் எடுக்க வேணாம், ஏன்னா 1G கொடுத்துருவாங்க. Oh my God, it's again a dot ball. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் 3 டெலிவரிஸ் ஒரு ரன் மட்டுமே கொடுத்துள்ளார் பரத். Oh my God, ஸ்ட்ரைட்ல ஒரு பஞ்சிங்க, க்ளீன் இட், க்ளீன் as a whistle. First 3 balls ஒரு ரன் மட்டுமே, but fourth ball dispatched for 6. That's a meaty blow from the bat of Suresh. மறுபடியும் ஒரு ஸ்விங் ஆன் லெக் சைட், சரியா படவில்லை. 1 2 2 ரன் ஓடுவாங்களா? இல்லைங்க, நல்ல ஃபீல்டிங் சூர்யா. மறுபடியும் ஒரு த்ரோ இருக்கு, இல்லை 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 இல்லை. ஒரு ஸ்வீப்புக்கு நான் ட்ரை, ஆனால் சரியாக படவில்லை. கால் கேப்பில் பட்டதால் நோ ரன். இதற்கிடையில் ஓவர் அணியின் எண்ணிக்கை at the end of 4 overs 41. ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் இருக்கு. at the end of 4 overs score is 41. ஆதி சிசி, நீங்களும் ட்ரிங்க்ஸ் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். Okay, so drinks break is over. Please settle down fast. கொஞ்சம் நீங்க உங்களோட பிளேசஸ்க்கு போயிடுங்க. அம்பையர்ஸ் அம்பையர்ஸ்ட கொடுத்து வச்சிருங்க. Thank you Muthu. இல்லைன்னா அப்படியே கிழிச்சிருப்பாரு, எப்படியும் கொடுத்துருப்பான் போல இருக்கு. So after the drinks break, இல்ல ஓடிதான் எடுக்கணும், ஓடிதான் எடுக்க வேண்டும். Yes, it's 1 run. ஒரு திக் எட்ஜ் பட் ஃப்ரண்ட்லயே டிராப் ஆயிருக்கு, இல்லைன்னா அதையும் ஒரு கேட்சா கன்வெர்ட் பண்ணிருக்க சான்ஸ் இருந்திருக்கும். ஸோ 5th over in progress after the drinks break. 2 பால் போட்டிருக்காங்க, 1 ரன் மட்டுமே கொடுத்துள்ளார் தினேஷ். ஸ்விங் மறுபடியும் அங்க விட்டுட்டாருங்க. 1G, 1 ஓட்டங்கள்.
ஓ மை காட், ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை, அங்க ஒரு மிஸ் ஃபீல்டுங்க, ஒரு சின்ன ஃபம்பிள். கிட்டத்தட்ட ஒரு பும்ராவோட ஆக்ஷன் தான் இருக்கும். பால் ஆடுறதுக்கே ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கு ஆப்போனன்ட் டீமுக்கு. சிடி 11 வெஸ் ஆதி சிசிக்கான ஒரு ஃபயரான ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. எக்ஸலண்டான ஒரு பவுலிங், ஒரு நல்ல ஒரு ஸ்லோயர் போட்டார் கரெக்டான ஒரு டைம்ல, நல்ல ஒரு சிந்தனையான ஒரு பந்து. At the end of 5 overs score is 44, just 3 ரன் மட்டுமே கொடுத்துள்ளார் இந்த ஓவரில். பவுலிங் தினேஷ் சைடுல. And once again டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் உடைய மெமோரியல் டிராஃபிக் உங்க எல்லாரும் அன்போடு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்ட் இன்னைக்கு இந்த மேட்சினுடைய அந்த கிளைமேக்ஸுக்கு அப்படியே எல்லாரும் நெருங்கி வந்துகிட்டு இருக்கோம். இப்போ நடந்துட்டு இருக்க இந்த மேட்ச் சிஐடி 11ஸுக்கும் ஆதி சிசிக்குமான ஒரு மேட்ச். போன ஓவர் சூப்பராக போட்டிருக்காரு, ஸ்கோர்ஸ் அப்படியே டோட்டலாக டவுன் பண்ணியிருக்காரு. எக்ஸலண்டான ஒரு ஷாட்டுங்க, ஒரு ஆஃப் சைடில். ஆஹா, ரன்ஸ் 2, அகைன் இன்னொரு ரன் ஓட பார்க்குறாங்க. ஒரு 3 ரன்கள் 3 ஓட்டங்கள் எடுத்துருக்குறாங்க. சூர்யா வண்டர்ஃபுல்லான ஒரு பால். இந்த பாலுக்கு ஒரே ரியாக்ஷன் தான் கொடுக்கணும். ஐயோ, யாருக்காக கொடுக்கணும்னு தெரியல, போலிங் சைடுக்கா இல்லை பேட்டிங் சைடுக்கான்னு. ஏன்னா அந்த மாதிரியான பால் அது. ஃபீலிங் 2 டீமுக்குமே ஈக்குவலாக கொடுத்துடலாம். ஐயோ ஐயோ, ஓ மை காட், அடுத்த டெலிவரி இன்னும் பயங்கரமா போட்டிருக்காரு. அந்த டெலிவரி இந்த டெலிவரியும் பிஃபோர் மீ ஆஃப்டர் மீ அப்படின்னு ஒன்று போட்டு போடலாம் போல இருக்கு ஷார்ட்ஸ்ல. ஓ மை காட், மறுபடியும் ஒரு ஸ்விங் மிஸ்ஸுங்க, டாட் பால் போட்டுக்கார். இந்த ஓவர்ல பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணி போட்டு விக்கெட் எடுத்துள்ளார் சூர்யா. விக்கெட் எடுத்திருக்காருன்றதை விட ஆப்போனன்ட் டீம் உடைய ஒரு பெரிய தூணையை சரிச்சிருக்கிறாங்க, சாச்சிருக்கிறாங்க. அவர் நின்னார்னாலே ஆப்போனன்ட் டீம் கொஞ்சம் அதிரும், பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் விக்கெட் விழுந்திருக்கு.
சிடி லெவன்ஸ் உடைய அடுத்த நட்சத்திர நாயகன் உள்ள களம் இறங்கி இருக்கிறாரு. ஆதி சிசியினுடைய அடுத்த நட்சத்திரம் K7 அவர்கள் ஆஹா என்ன மாதிரி ஒரு பால்ங்க அது. ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு சிறப்பான ஒரு பாலோடு முடிச்சிருக்கிறாரு. இந்த ஓவருடைய முடிவுல 47 47 for 3 wickets. 47 ரன்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு. கடைசியா போட்ட அந்த 2 ஓவர் இருக்கு பாருங்க, வெறித்தனமான ஓவர். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 40க்கு மேல ரன் ஸ்கோர் போயிட்டே இருந்துச்சு. அதை டோட்டலா அப்படியே டவுன் பண்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. நல்லா யோசிச்சு ஒரு பாலை போட்டிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் எவ்வளவு ரன் போகுது, எவ்வளவு ரன் கொடுக்க போறாங்கன்றது தெரியல. ஆதி சிசியினுடைய பவர் என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்சஸ்லையும் 6 4 டாட்டை பற்றி பெருசாக அவங்க கவுண்ட் பண்ணலை, பெருசாக எடுத்துக்கல. 6க்கும் ஹிட்டுக்கு மட்டுமே அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லாஸ்ட் ஓவர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். சிடி லெவன்ஸினுடைய பவுலிங் ஸ்ட்ராங்கை காட்ட போகிறாங்களா, இல்லை நம்ம ஆதி சிசியினுடைய பேட்டிங் பவரை காட்ட போகிறாங்களான்றதை பார்த்துடலாம். ஒரு ஃபுல் டாஸ் பால் மாட்டிருக்குங்க. ஈஸியான ஒரு கேட்ச். கூடைப்பந்துல போய் விழுற மாதிரி அவர் கைக்குள்ள போய் விழுந்துச்சு அந்த பால். பரத்துடைய கையில போய் ஈஸியா அந்த பால் உட்காந்துருச்சு. ஆதி சிசிக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அடுத்த பேட்ஸ்மேன் ஹலோ கடைசி ஓவர் மொத பால் விக்கெட் எடுத்திருக்காங்க, கேட்ச். அடுத்த பால் என்னன்னு பார்ப்போம். அஜித் ஈஸி விக்கெட். ஒரு நல்ல ஒரு ஐடியா விக்கெட் கீப்பருக்கு. ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்கும், ஒரு பவர் ஹிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆதி சிசி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஒரு பை ஒன்று அகைன் ஒரு ஈஸியான ஒரு ரன் அவுட்டுங்க. ஈஸியான ஒரு ரன் அவுட் போயிருக்கு. இந்த மாதிரி அந்த இறுதி கட்ட நெருங்க கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்புகளை ஆடியன்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஆதி சிசி கடைசியாக இருந்த இந்த 1 2 பால் 3 பால் இருக்கு, எவ்வளோ அடிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். கடைசி 3 பாலுமே 3 விக்கெட்டுங்க.
ஆஹா, ஒரு ரன் ஓடி இருக்கலாம். பட் ஆனால் பேட்ஸ்மேனோட கான்ஃபிடென்ட் ஒன்னெல்லாம் வேணாங்க, அச்சா 6 அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்காரு போல. அகைன் ஒரு டாட். கடைசியா ஒரு 10 பாலுக்கு எந்த ரன்னும் இல்லை, இன்னும் எக்ஸ்பெஷலி இந்த ஓவர்ல. ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க. ஆஹா, எக்ஸலண்டான ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஓவருங்க, மறக்க முடியாத ஒரு ஓவர். இன்னைக்கு இந்த நாளில் இல்லை இந்த டோர்னமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஓவர் சொல்லலாம். ஏன்னா 3 விக்கெட் விழுந்திருக்கு, 4 விக்கெட் விழுந்திருக்கு, 2 டாட்டு. இந்த டோர்னமெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஓவர்னு சொல்லலாம். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஆதி சிசி அண்டு சிஐடி 11s. இந்த 2 டீமுக்குமான மேட்ச் இன்னைக்கு அனல் பறக்க போயிட்டு இருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகைன் இன்னைக்கு இந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய மெமோரியல் டிராஃபிக்கு வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷப்படும். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மிஸ்டர் RN ராமச்சந்திரன், மேனேஜிங் டைரக்டர் SPOC. அண்ட் இந்த ஓவரோட 50 டார்கெட் கொடுத்துருக்காங்கப்பா, 50 டார்கெட். காலையில் ஆரம்பித்த மேட்ச்சு 105ன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. இப்போ செமிஃபைனல் நெருங்க இந்த ஃபைனல் நெருங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பதட்டமும் அதிகமாக ஸ்கோர்ஸும் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. 50 டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. சதீப் எங்க இருக்கீங்க, கொஞ்சம் வாங்க. சதீப் இருக்கான். அலைஸ் அப்பு வரானடா. டார்கெட் கொடுத்துருக்காங்க சிஐடி 11s அண்ட் ஆதி சிசி. 50 ரன் இலக்கா வச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் போயிருங்க. சிஐடி 11s உங்களோட பேட்ஸ்மேனை கொஞ்சம் அனுப்பிடுங்க. சிஐடி 11s அண்ட் ஆதி சிசி அண்ட் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் உள்ள போயிருங்க. லைன் அம்பையர் எல்லாம் அவங்க பொசிஷனுக்கு போயிருங்க. என்ன சொல்லி கொடுத்த? பண்டாரி பங்கா
பங்காரி பந்தா. மேட்ச் பிட்வீன் சிஐடி 11 vs ஆதிசிசிக்கான மேட்ச். ஆதிசிசி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி 49 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்துல் கலாம் யாரை பார்த்துற அப்துல் கலாம் நீங்க? சரி ஓகே, ஒன்ஸ் அகைன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய மெமல் டிராஃபிக் இவங்க எல்லாரும் மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த ஃபைனல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. 50 ரன்கள் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஆதி சிசி இப்போ பேட்டிங்குள்ள இறங்கி இருக்கிறாங்க. 50 ரன்கள் அடிப்பாங்களா அப்படின்றத பார்க்கலாம். சிஐடி 11 உங்கள் 12th மேன் ஸ்டேஜுக்கு வாங்க. இருக்கீங்களா? ஓகே. சிஐடி 11க்காக ஆன் ஸ்ட்ரைக்ல இருக்கிறது ஸ்னைப்பர் கனா ஆன் மற்றும் யாசின். நல்ல ஒரு டிஃபென்ஸுங்க, நல்ல ஸ்டார்ட் ஆதிசிசிக்கு. மேட்சினுடைய செகண்ட் ஹாஃப் 50 ரன் இலக்கா வச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. ஒரு நல்ல பவுலிங் பிட்ச் அந்த அளவுக்கு பயங்கரமா ரெடி பண்ணியிருக்கிறாங்க பசங்க. சாதாரண ஆட்களா கிட்டத்தட்ட ஒரு வாரமா அந்த பிட்சை ரெடி பண்ணாங்க. எக்ஸலண்டான ஒரு ஷாட், கிளியர் பவுண்டரி. அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணிருக்காங்க. பவர் பிளேக்கும் உங்களுக்கு அவார்ட்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலிங் மட்டும் இல்லாம பவர் பிளேல நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல அவார்ட்ஸ் இருக்கு. என்ட்ரி கொடுத்தாலே நமக்கு அமௌண்ட், என்ட்ரி கொடுத்தாலே நமக்கு அவார்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு நல்ல ரெகக்னைஸ் இருக்கணுன்றதுனால தான் இந்த பொங்கல் அன்னைக்கு ஒரு பெரிய திருவிழாவா இந்த செலிப்ரேஷனை வச்சிருக்கிறோம். பாப்போம் 50 ரன்கள் ஆதி சிசியா இல்ல சிஐடி 11 பேக்ல ரன் போயிருக்கு, டிப்பாகி போயிருக்கு. ஆஹா, நல்ல ஒரு ஸ்லோ வெரிஷனோட பால். 1G கிராண்டட். ஒரு ரன்கள், ஒரு ரன் எடுத்திருக்கிறாங்க. செட்டில்டான ஒரு பிளே போயிட்டு இருக்கு. ஒரு ரன் செட்டில்டா பொறுமையா பேட்டை தட்டி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ராக்கெட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு 6. சூப்பரா ஆடிட்டு இருக்காருங்க ஸ்னைப்பர் கண்ணா. ஃபைனல் பால் ஆஃப் த ஓவர். ஆஹா, சூப்பரா முடிச்சிருக்காருங்க போலர் இந்த ஓவர்ல. 11 ஃபார் நோ லாஸ். சீரியன்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பவர் பிளேவை. வித்தவுட் நோ லாஸ் 11 ஸ்கோர். ஆதிசிசிக்காக அடுத்த பவுலர் அஜி. ஆன் ஸ்ட்ரைக்ல யாசின் இருக்காரு சிடி 11க்காக. நல்ல ஒரு ஸ்டார்ட். டாட் பால். அகைன் ஒரு டாட்.
யாசினுடைய ஓவர் 2 பாலுமே டாட் எடுத்திருக்காரு. அஜித்தா யாசின் பேட்டிங் யாசின். ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பொறுமையா ஆடையாச்சு நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணிடணும்டா. 50 ரன் தான், கொஞ்சம் யோசிச்சு ஆடு. ஏதாவது ஒரு லூஸ் பால் மாட்டோம், ஒரு 6 அடிச்சிடலாம் இல்லை 4 அடிச்சிடலான்ட்டு. போலிங் ஆக்ஷனே ஒரு சூப்பராக இருக்கு. ஒரு நீட்டான ஒரு கிளீனான ஒரு போலிங் ஆக்ஷன். பேக் டு ஸ்ட்ரைக் ஸ்னைப்பர் கண்ணா. 4th ball of the over. குட் டெலிவரிங்க அஜய் கிட்ட இருந்து. சூப்பரா போட்டிருக்காரு. இது வரையும் 4 பால்ல 1 ரன் மட்டுமே கன்சிடர் பண்ணிருக்காரு. 5th ball. ஆஃப் சைட்ல ஒரு நல்ல ஷாட் எடுத்திருக்காங்க. அங்க லைன் அம்பையர்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருக்குன்னா கூட அவங்க பார்த்துப்பாங்க. எதுவும் ரன்ஸ் போல பிடிச்சிருக்காங்க, நிறுத்தி இருக்கிறாங்க. ஆதி சிசிஐ இல்ல C80 11 பார்த்துடலாம். ஆஹா, நல்ல தேர்ந்தெடுத்து போட்ட பந்து. ஆனா அது கொஞ்சம் வெளியில போட்டாரு. மாபெரும் அகல பந்தா போயிடுச்சுப்பா. அகைன் ஒரு ஆஃப்ல ஒரு நல்ல ஷாட். பவர் பிளேவை யூஸ் பண்ணிருக்காரு. பவுண்டரி போயிருக்கு. சூப்பரா என் பண்ணிருக்காங்க பவர் பிளேவை. ஸ்கோர் இந்த ஓவரினுடைய முடிவுல 19 for no loss. சூப்பரா ஆடி இருக்காங்க இந்த பேர். 19 for no loss 2 ஓவர்ஸ்க்கு. நைன்டீன் 19 இன்னும் 31 ரன் எடுத்தா C80 11 வெற்றி பெறுவார்கள். மீண்டும் சஞ்சய் ஆதிசிகா. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலுங்க. நல்ல ஒரு ஃபேஸ் இருந்துச்சு இந்த பால்ல. சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் ஆஃப் த ஓவர். ஆஹா, சூப்பரா கட்டுருங்க. நல்லா ஸ்லோ பாலுங்க. நல்லா திருவி விட்டுருக்காருங்க பாருங்க. 2 பால் டாட் பாலுங்க. 2 பால் டாட் பால்ன்றதை தாண்டி ஆதி சிசியினுடைய பர்ஃபார்மன்ஸ், C80 11 பர்ஃபார்மன்ஸ் 2 பேருமே ஈக்குவலா கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் 3 பால்ல 3 டாட் பால் போட்டுருக்காருங்க சஞ்சய். பேட்ஸ்மேன் பிரஷர்ல இருப்பாரா? C80 11 அண்ட் ஆதி சிசி 2 பேருக்குமான மேட்ச்ன்றது போயிட்டு இருக்கு. இந்த 10வது வருடம் ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியல் டிராஃபி நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸுக்கு நெருங்கிட்டோம்.
ஸ்டெயிட்ல ஒரு சின்ன ஒரு டிரைவ் மட்டும் போயிருக்கு ஸ்டெயிட் டு த ஃபீல்டர். சிங்கிள் ரொட்டேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப பொறுமையா ஸ்கோர்ஸ் போயிட்டு இருக்கு. ரொம்ப பொறுமையா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனல் பால் ஆஃப் தி ஓவர். ஏன்னா 50 ரன் தான் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கா என்னன்னு தெரியல. கடைசி அடிச்சுக்கலான்ற ஃபீல்ல இருக்காங்களான்னு தெரியல. ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஆஃப் சைட்ல ட்ரை பண்ணாங்க. ஒரு ஸ்விங் ஷாட் ஒன்னு போயிருக்கு. ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர். சிங்கிள் மட்டும் ரொட்டேட் பண்ணிருக்காங்க. சூப்பரா போட்டுருக்காருங்க ஆதிசிசிக்காக சஞ்சய். ஒரு சரியான முறையில கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அதிகமா ரன் கொடுக்காம. சிங்கிள்ஸை தவிர வேற எதுவும் பெருசா போல. 22 for no loss. 3 overs. இன்னும் 4 ஓவருக்கு 28 அடிச்சா CIT 11s வெற்றி பெறுவார்கள். ஆதிசிசிக்காக மீண்டும் அஜி. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஆன் ஸ்ட்ரைக்ல இருக்கிறது யாசின். நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். ஆஹா நல்ல பாலுங்க. யோசிச்சு போறாரு. இன்னும் 23 பாலுக்கு 28 ரன்னு. ஆஹா மீண்டும் டாட் பால். அஜி இன்னைக்கு என்ன தெரியல. போட்ட 4 ஓவர்னு ஃபர்ஸ்ட் 2 பால் டாட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு பாக்க. தேர்ட் பால் ஆஃப் தி ஓவர். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. ஆஹா சூப்பரா போட்டுட்டு இருக்காருங்க அஜி. லாஸ்ட் ஓவர் என்ன பண்ணாரோ அதே தான் இந்த ஓவர்லயும் பண்ணிட்டு இருக்காரு. மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. விக்கெட்டும் போல பட் டாட் பாலும் வந்துட்டே இருக்கு. சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க ஆதிசிசி. 4th பால். ஒரு மாபெரும் அகலப்பந்து. ஒரு 3 டாட் எடுத்துட்டு இருந்தாரு. ஆகா ஈஸி விக்கெட்டுங்க. இதுதாங்க பிரஷர். எந்த அளவுக்கு டாட் பால் போடுறோமோ அந்த அளவுக்கு ஒரு 50 ரன்ஸ் நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்னா அது பொறுமையா ரொட்டேட் பண்ணி ஆடினாலே ஈஸியா அவங்க அடிச்சிட முடியும். ஆனா ஏன் இவ்வளவு ஒரு பேக்வேர்ட்ல கொஞ்சம் அவங்களுடைய அந்த பவர்ன்றது கம்மி ஆயிட்டே இருக்குன்றது தெரியல. CIT 11s அடுத்த பேட்டர் வசில் தீபன். மறுபடியும் ஒரு ஓயிடுங்க. நல்ல ஓவர் போட்டுட்டே இருந்தாரு. சடனா ஒரு மைண்ட் சேஞ்ச் நினைக்கிறேன். லான்ச்சுங்க. தட்ஸ் a பறக்க விட்டுருக்காரு பால. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு அற்புதமான 6. ஸ்ட்ரைக் பண்ண ஃபர்ஸ்ட் பால் 6ங்க தீபன் கிட்ட இருந்து. லாஸ்ட் பால். ஆஹா மீண்டும் ஒரு 6ங்க. சூப்பரா ஃபினிஷ் பண்ணிடுவாங்க வசில் தீபன். பேட் கேம்ங்க CIT 11s. ஸ்கோர் 36 for 4 overs.
4 ஓவருக்கு 36 ரன்கள். திருப்பி கேம்குள்ள வந்திருக்காங்க சிடி 11s. ரீசன் த 2 6 அடிச்சிருக்காருங்க தீபன். ஸ்கோர் எவ்வளோ? 40 26 36 36 ஸ்கோர் 36 வந்திருக்கு. இன்னும் 3 ஓவர்களில் இன்னும் 14 ரன்னு தான். 14 ரன்ஸு. ஆதி சிசிக்காக நெக்ஸ்ட் போலர் அருள். ஸ்ட்ரைக்ல இருக்கிறது கண்ணா. கேமை புரிஞ்சு சென்சிபிளா ஆடிட்டு இருக்காருங்க கண்ணா. அடுத்ததா அருள் களம் இறங்கி இருக்காரு பவுலிங்க்கு. அவங்க டீமுக்கு ஏதாவது ஒரு அருள் வாக்கு சொல்ற மாதிரி பவுலிங் போடுவாரான்றத பார்க்கலாம். மறுபடியும் ஒரு ராக்கெட் ஸ்டைல்ல விட்டுருக்காரு. எக்ஸலண்டான ஒரு பேட்டிங் ஸ்டைலுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப ஈஸியா வந்த பால வந்த திசையில தூக்கி அடிச்சிருக்கா. அப்படி 6 ரன்கள். எக்ஸலண்டான ஒரு 6ங்க. வெயிட் பண்ணாரு, தூக்குனாரு, அது பாட்டு பறந்து போயிருச்சு. அகைன் ஒரு ஃபுல் டாஸ் மாட்டி இருக்கு. ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்ட். ஆறுங்க. மரத்துல கையில பட்டுச்சுங்க, அதனால ஆறுங்க. லைன் அம்பையர்ஸ் இன்னும் 2 ரன் எடுத்தா 6ங்க. சிஐடி 11s வெற்றி பெறுவார்கள். த கேம் ஒன் சைடா போயிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ்ங்க. ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர். அகைன் ஒரு டிராப். மேட்ச் டை ஆயிருக்கு. 1 ரன் எடுத்தால் வெற்றி பெறுவார்கள் சிஐடி 11s. தீபன் ஆன் ஸ்ட்ரைக். The match between CIT 11s versus RDCC